இல்ல, அதற்கான நிலங்கள் ஒப்படைப்பு அதிமுக ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்வதற்கு இந்த அரசாங்கமும் சரி, விமான நிலைய கமிட்டியும் சரி அதற்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. நீதிமன்றமும் அங்கே இருக்கிற எங்களுடைய சின்ன உடைப்பு பகுதி மக்களுக்கு உரிய இடத்தை மிக விரைவிலே கொடுத்து, அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அதை கொடுத்து விட்டு அந்த இடத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலும் அந்த ஓடுதளத்தை விரிவுபடுத்துவதற்கான வசதியை செய்த வேண்டும் என்று இதுவரை இருந்த அந்த தடை மட்டுமல்ல, மக்களுடைய கோரிக்கை. சின்ன உடைப்பு என்பதும் எங்களுடைய திருப்பணம் தொகுதி தான். அந்த மக்களுக்கு உரிய வசதி ஏற்படுது. ஏன்னா நீண்ட நெடிய நாட்களாக அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய வசதியை நீதிமன்றம் செய்து கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவு அடிப்படையில் இந்த அரசாங்கமும் மத்திய அரசும் இணைந்து அவர்களுக்கு உரிய வசதி செய்து கொடுத்து இந்த ஓடுதளத்தை விரிவுபடுத்தும் நிச்சயமாக பயன்படுகிற வகையில் சர்வதேச விமான நிலையம் என்றால் அதற்கென நிதியை ஒதுக்குவார்கள். ஏனென்றால் ஏற்கனவே திருச்சி, தூத்துக்குடி போன்ற விமான நிலையங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. அதனை போன்று மதுரை சர்வதேச விமான நிலையத்திற்கும் நிதியை ஒதுக்கி இருப்பார்கள் அல்லது ஒதுக்குவார்கள். அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை சர்வதேச விமானம் அறிவிக்கிறது ஏற்கனவே கோரிக்கை வச்சிருப்பீங்க. ஏற்கனவே உங்க தொகுதியில தான் எய்ம்ஸ் மருத்துவமனை இருந்திருக்கு. இப்ப சர்வதேச விமான நிலையம் நாளைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையா திருச்சிக்கு வர இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பா இருக்குன்றீங்க? தமிழகத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக இந்த கூட்டணி அரசு, மத்திய அரசு என்ற ஒரு வகையிலே நம்முடைய வரவேற்பு பெற்றாலும் இன்றைக்கு இருக்கிற கூட்டணி தமிழகத்தில் அதிமுக மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி, நம்முடைய மத்திய அரசில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கூட்டணி கட்சியில் அமைந்த இந்த என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியினை பெறுவதற்கு ஏதுவாக திட்டமிட்டு செய்யறாங்க. தற்காலிகமான திட்டத்தை விட நிரந்தரமான திட்டங்களை எய்ம்ஸ் மருத்துவமனை மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்துவதற்கு வசதியாக இன்றைக்கு விமான நிலையமும் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இங்கே அருகாமையில் இருக்கிற பல்வேறு கல்வி நிலையங்கள், பல்வேறு மருத்துவமனைகள் மிகச் சிறப்பாக வருவதற்கும் சுற்றுப்புறங்கள் தொழில் வளர்ச்சி காண்பதற்கும் இது ஏதுவாக அமையும். ஏன்னா எல்லாரும் தூத்துக்குடி நோக்கி செல்வதை மாற்றி மதுரையை சுற்றி இந்த கலாச்சார நகர், பண்பாடு நகர், மீனாட்சி அம்மனுடைய நகர், அருள்மிகு திருமுருகன் இருக்கிற மதுரை மாவட்டம் இன்னும் சிறப்பு பெறுவதற்கான வழிவகையை மத்திய அரசும் அருமையான அவங்களுடைய இணக்கமான உணர்வு கொண்டிருக்கிற மாநில அரசாக இருந்தபோது ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்த அருமையான எடப்பாடியாரும் இணக்கமான உணர்வோடு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உற்ற துணையாக மிகச் சிறப்பாக இருப்பார். அரசியல்ல பொதுவாக எலெக்ஷனுக்கான அறிவிப்பு இல்லை, அந்த அறிவிப்பு நிரந்தரமான அறிவிப்பு. அது தேர்தலுக்கு அறிவிக்கிறேன். ஏன்னா மத்திய அரசு இன்றோடு முடிய போற அரசு இன்னும் அவங்களுக்கு காலகட்டம். சில பேர் முடிகிற காலத்துல அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 15 நாள் இருக்கு, 1 வாரம் இருக்கு, 1 மாசம் இருக்கு. இப்ப அள்ளி பணத்தை நேரடியா அரசாங்க பணத்தை திட்டமிடாமல் அதற்கான வழிவகை தேடாமல் 10 லட்சம் கோடி கடனை பெற்றுக் கொண்டு இருக்கிறாங்க. பட் மத்திய அரசு நீண்ட நெடிய இன்னும் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அரசு திட்டமிட்டு ஒரு செயல்படுறது இதை மறுக்க முடியாது. அப்புறம் இங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் ஏன் போனாலும் மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் கலந்த போது இங்க மாநில அமைச்சர் கலந்து கொண்டார்கள். நகாய் நிகழ்ச்சி நடக்கும் போது ராமேஸ்வரம் சாலை, பரமக்குடி சாலை, இங்க இருக்கிற கொச்சின் சாலையை தொடங்கும்போது அதை மட்டும் ஏற்றுக்கொண்டார்களா? எந்த வகையில் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்? இது இயற்கை மட்டும் இல்லை, இது எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. ஏன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை இவங்க தேர்தல் வர்றதுக்காக நிறுத்தி வைக்க முடியுமா? அவங்க கட்டட வேலை நடந்து கொண்டே இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. மிக விரைவிலே அருமை அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்று அருமை மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களும் அருமை எடப்பாடியாரும் அதை திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். இல்ல இன்றைக்கு கிடைத்த செய்தி இதுவரை நீண்ட நெடிய நாளுக்கு இன்னும் இருப்பு இருக்கிறது. ஆனால் இங்க இருக்கிற மாநில அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்காமல் பதுக்குவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து சிலிண்டரை பதுக்க முயற்சிக்கிற சில பேர் பயத்தின் காரணமாக கூட இருக்கலாம். அச்சத்தின் கிடைக்காத அச்சத்தினால் இந்த அரசு, மத்திய அரசு இந்த மாதம் முழுவதும் எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி கொடுத்திருக்கின்றன. நிச்சயமா சிலிண்டர் கிடைக்கும். அது கிடைக்கின்ற உறுதியை எண்ணெய் நிறுவனங்கள் அளித்திருக்கின்றன. அதற்கு முன்பு அவசரப்பட்டு சில பேர் தங்களுடைய அந்த சிலிண்டரை பதுக்கி வைக்கிற காரணத்தினால இதை கவனிக்க வேண்டியது யாரு? மாநில அரசு. மாநில அரசு தான் இங்க தப்பு நடக்காம நுகர்வோர் இருக்கிற பண்ணணும். ஆனால் மாநில அரசு தவறுகிற காரணத்தால் இன்றைக்கு சிலிண்டர் பஞ்சம் பண்ண சில இடங்களில் செய்தி பரவுகிறது. ஆனால் நிச்சயமாக இதற்கான வழிவகையை மத்திய அரசு ஏற்பாடு செய்யும். இல்ல, நிச்சயமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இல்லைன்னா மாநில அரசு எங்களுடைய எடப்பாடியார் கோரிக்கை வச்சதுல நிச்சயமா எடுத்துக்க அதுக்கான வழிவகையை மத்திய அரசு தேடுத எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் வேண்டுகோள் விடுப்பார். நிரந்தரமாக இந்த பணி, ஏன்னா ஒரு போர்க்காலம் என்பது மறுக்க முடியாத உண்மை. போர்க்காலம் வெளிநாடுகளிலே பல்வேறு இடங்களில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி சில இருங்க இருக்கன இந்த உணர்வுகளை தீர்ப்பார் என்று முழுக்க நேற்று நடந்த திமுக மாநில மாநாடு 10 லட்சம் பேர் வருவாங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா சேர்கள் எல்லாமே காலியா இருந்துச்சுன்ற மாதிரி விமர்சனம் வருது. ஒரு முறையாவது அங்க இருக்கிற சேர்களை எண்ணி பாருங்க. என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
அங்க இருக்க கான்ட்ராக்ட்கார்ட்ட நீங்க எனக்கு ஊடகத்தின் போய் கேட்டு பாருங்க. போனா இதுக்கே இங்க இருக்க நேற்று நடந்த திருமங்கலம் நிகழ்ச்சியில 3000 பேர் கூட இல்ல. ஏன்னா கணக்கு நல்ல அரசியல் நாங்க எங்களை போல அரசு சொல்லுவோம். அது ஒரு அளவுக்கு போய் சொல்லணும். ஒரு கொஞ்சமாவது 1,00,000 பேர் திரண்டாங்கன்னு சொன்னா மகிழ்ச்சி. அதுக்காக 10 லட்சம் பேர் திரண்டாங்க அப்படின்னு சொன்னா அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்ச்சி. அதற்கான இடங்களை கணக்கிட்டு பத்தல் இருக்காது. சில நேரம் அரசியல் கூட கட்சிகள் பொதுவான நம்ம சொல்லும் போது அந்த மாதிரி சில இதை சொல்லுவாங்க. ஏதோ 1000 2,000 கூட இவங்க பார்த்து மொத்தத்துல பொய் சொல்வதற்கான வாய்ப்பு. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். சொல்லும் போது அதிமுக ஒரு 80% பேர் இந்த இணைப்பு விழால இணைஞ்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் நேற்றே சொல்லிட்டேன். அங்க முன் வரிசையில் உட்கார்ந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் திமுக காரர்கள். திமுக மட்டுமே வந்தது. அதிமுக இருந்து மேடையில இருந்து ஒரு 10 பேர் மட்டும்தான் அதிமுக தான். ஏன்னா அதை பற்றி நான் சொல்லிட்டு அவர் ஏற்கனவே செல்லா காசு கண்ணீர் சொல்லி என்னென்னமோ அவங்களுக்கு சொல்லி விமர்சித்துட்டேன். மீண்டும் விமர்சிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.